ஓம் நமச்சிவாய. ஒன்ஸ் அகைன் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா, சனியோட செவ்வாய் சேர்ந்தால் என்ன மாதிரி நல்ல விதமான பலன்கள் கிடைக்குமா, இல்லை என்ன மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும் அப்படின்றத ஒரு உண்மையான ஜாதகம், லைவ் ஜாதகத்தை ஒரு விளக்கத்தோடு நம்ம பார்க்குறோம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பதிவுகளை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன்கள் எப்படி எடுக்கிறது, உங்களுக்காக இருந்தாலும் சரி மற்றவர்களுக்காக இருந்தாலும் சரி, தசா புத்தி பலன்கள் எப்படி கிடைக்கும், அவங்களுக்கு என்ன விதமான தசா நடக்கிறது, அதற்கு எப்படி பலன்கள் கிடைக்கும், எந்த வயசில் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும், அது மாதிரி பல வீடியோக்கள் இது வரைக்கும் 1000க்கு மேலே வீடியோக்கள் அமர்நாத் ஆஸ்ட்ரோவில் பதிவிட்டிருக்கோம். பதிவை பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டுமில்லை உங்களை சார்ந்தவர்களுக்கும் நீங்கள் பலன் சொல்லும் அளவிற்கு சிறந்த ஜோதிடராக இருக்க முடியும் என்பதுதான் அமர்நாத் ஆஸ்ட்ரோவின் நோக்கம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிடம்னாலும் சரி, ஜோதிட புத்தகம்னாலும் சரி, சனியும் செவ்வாயும் சேர்ந்துச்சுன்னா, சனின்றது கெடுக்கிற கிரகம், அதாவது முழு பவர். செவ்வாய் முக்கால் பவர். ரெண்டு பேரும் சேர்ந்தால் அந்த வீட்டையும் அழிப்பாங்க, அந்த ஆதிபத்தியத்தையும் அழிப்பாங்க, கிரக காரகம் எல்லாத்தையும் கெடுத்துருவாங்க அப்படின்றது பொதுவான கருத்து இருக்குது. எல்லாருக்குமே சரியாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கண்டிப்பாக சரி வராது. பொது பலன்கள் பொதுவான அறிவுக்கு மட்டும்தான். அது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பொருந்தாது. ஏன்னு கேட்குறீங்கன்னா, நீங்கள் சனி பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, அதில் 100% எல்லாருக்குமே நடக்குதா? கண்டிப்பாக இல்லை. அதே மாதிரி சனி பயிற்சினாலும் சரி, ராகு கேது பயிற்சினாலும் சரி, பொதுவாக பார்த்தீங்கன்னா கெட்ட பலன்களை சொன்னால் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பயம் அதை மாதிரி நடந்துருமோ அப்படின்னு நினைக்க வைக்கிறது தான் நம்ம ஜோதிடத்தோடையும் நம்பிக்கை கிடையாது. அப்படி சொன்னால் நிறையா பேர் பிரச்சனைகள் இருந்தால் தான் அதை நீங்கள் பார்ப்பீங்க, பயப்படுவீங்க அப்படின்றது பொதுவான கருத்து. ஆனால் அது உண்மை இல்லை. நாம் பார்த்திங்கன்னா அமர்நாத் ஆஸ்ட்ரோவில் ஜோதிடம் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் ஒவ்வொருத்தருக்கும் பலன்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். பலன்கள் எடுக்கிறதுல சாதகமற்ற பலன்கள் வந்தாலும் அதை எப்படி நமக்கேற்ற மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிக்க முடியும் அப்படின்றதுக்கு நம்ம அதற்குரிய பரிகாரம், எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் அப்படின்றதையும் நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, சக்ஸஸான பலன் எல்லா ஜாதகத்திலையும் இருக்கும். அதாவது ஒரு தசா, உதாரணமாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் தசாவே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 7 வருஷத்துக்கு 7 வருஷமும் கெட்ட விஷயமே நடக்குமா? அப்போ எதுக்கு புத்திலாம் வருது? செவ்வாய் தசையில் செவ்வாய் புத்தி, சந்திர புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி எல்லாமே கிடைக்குமா? அப்படிலாம் கிடைக்காது இல்லைங்களா? அதுலேயும் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். எல்லா கிரகங்களும் நல்லதும் செய்யும், சில கெட்டதும் செய்யும். அதுதான் உண்மையிலேயே ஜோதிடம் சரியாக தெரிஞ்சவங்க ஜோதிடர்களுக்கு சரியாக வர விஷயம். இதை விட்டுட்டு நீங்கள் கெட்ட பலன்களை வச்சு கெட்டது தான் நடக்கும், கெட்ட கிரகங்கள் சேர்ந்தால் ஃபுல்லாகவே கெட்டது தான் நடக்கும் அப்படின்றது சரியான ஜோதிடம் இல்லை. ஒவ்வொரு ஜாதகருக்கும் அவருக்குரிய தனித்தன்மையான பலன்கள், அவங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த